அல்லாஹ் தஆலா 5 கடமைகளில் கடமைகளில் இஸ்லாத்தை நிர்மாணிச்சிருக்கான். 1வது அல்லாஹ் ஒருவன் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தஆலாவை வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர் என்று மனதால் நினைத்து மனதால் உறுதி செஞ்சு வாயால் மொழிவது. 2வது தொழுகையை பேணுவது. 3வது முறையாக ஜக்காத் கொடுப்பது. ரமலான் மாதம் முழுமையாக நோன்பு நோற்பது. இறுதியாக ஹஜ்ஜு தங்களது மேலே பணம் இருந்துச்சு, தங்களுடைய ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க ஹஜ்ஜு கடமை அவங்களுக்கு கடமையாகுது. அவங்க கடமைகளில் நீங்கள் என்னென்னலாம் ஜாமான் சேர்த்தா அதெல்லாம் பெருசு இல்லை, தக்குவாங்கிற மனசு உறுதி தான். ஹஜ்ஜு ஒருத்தவங்க அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்வுக்காண்டி போனாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளே கூலி கிடைக்கும். ஒரு பெண்ணுக்காக போனாங்கன்னா அதற்கு கூலிக்கும். வியாபாரமாக போனீங்கன்னா அதுக்குள்ளே எதுவுமே நம்ம மனசில் எண்ணத்தை பொறுத்து தான் நமக்கு இது கிடைக்கும். ஹஜ்ஜுன்னா ஒருவர் ஹஜ்ஜு டைம் உள்ளதுலே நல்ல இது எதுன்னு கேட்டால் ஹஜ்ஜு தான். ஒருத்தர் ஹஜ்ஜு டைமில் உடலுறவுக்குள்ளாகவும் கெட்ட பேச்சுக்களை பேசாமல் முழுமையாக ஹஜ்ஜு செய்தால் அவர்களுக்கு பிறந்த பாலகன் போல் அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று சொல்லுவோம். ஹஜ்ஜு கடமையை அரஃபாத் அன்னைக்கு 9 அன்னைக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்வது போல் வேறு எந்த நாளும் நிறைய பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறாங்க அந்த அரஃபாத் தினத்தன்று. அதனால் ஹஜ்ஜு கடமையை பூர்ணமான தக்குவாவோடு நம்ம ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றணும். எது ஜிஹாதுக்கு அடுத்தபடியாக எந்த இதுன்னு உங்களுக்கு ஹஜ்ஜு தான் ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவரொருவர் ஹஜ்ஜு கடமைக்கு ஹஜ்ஜை முடிக்கிறாங்க, நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு உள்ள ஹஜ்ஜு செய்வதும் உள்ள உம்ரா செய்வதும் ஹஜ்ஜுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்னோட ஹஜ்ஜு செஞ்ச மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹஜ்ஜோட காலங்களில் நம்மளுடைய பொருள்களில் இதே நம்ம சேர்க்குறத விட தக்குவாவோடு நம்ம போகிறது தான். தக்குவாங்கிற இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் முக்கியமானது குர்ஆன்லேயும் சொல்லப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஹஜ்ஜு கடமை இப்ராஹிம் நபியோ தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை குர்பானி கொடுக்குறதுக்காக கனவுல கண்டதை மெய்ப்பிக்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் அந்த ஹாஜர் அவங்க கல்லெறிஞ்சது, சைத்தானுக்கு கல்லெறிந்தது எல்லாத்தையும் நம்ம இங்கே வழி தோன்றலாக நம்ம அதை நிறைவேற்றிக்கிட்டு வரோம். ஒரு நபி அல்லாஹ்வுடைய உற்ற தோழனாக செய்ததை நம்ம அதை செஞ்சு அந்த பெரும் பேரை பெற்றுக்கொள்ளவாமாக. அல்லாஹ் தஆலா நமக்கு ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். இன்னும் நம்ம நிறையா பேர்